ஹாய், இன்னைக்கு ஈஸியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள சாஃப்டாக வெள்ளை கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணக்கப்புறமா நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வீட்டில் அரைச்ச தோசை மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தா கூட சரி, இல்லை கடையில் வாங்கின தோசை மாவு இருந்தாலும் சரி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக அப்புறமா டெண்டரியாக இருக்கும். இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து டர்மரிக் பவுடரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்மெல் வராமல் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைனா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணக்கப்புறமா 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியோ தயிரோ இல்லை எக் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் கறி லூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம 10 to 15 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் மேக்னேட் ஆட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஸ்டெப் என்னென்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். அது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்கில்லே வேணும். ஸோ நீங்கள் சிக்கனை ஆயிலுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் சிக்கன் போடணும். அப்புறமா சிக்கன் போட்டக்கப்புறமா 2 மினிட்ஸ் அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆயில் தனியாக மசாலா தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துச்சு. ஆயில் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது, எதுவுமே கீழே ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எண்ணெயில் ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தோசை மாவு யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரிய வரும். யம்மியான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி. மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. உள்ளே சாஃப்டாக அப்புறமா வெள்ளை கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி ஃபுட்டி கைட். பாய் பாய்.